அனைவருக்கும் வணக்கம் நண்பா. ஆர்ஆர்பி BLW ரன்னர்வேஸ் லோக்கல் மோட்டிவேஷன் ஒர்க்கர்ஸ் ITI அண்ட் நான் ITI 10th பாஸ் பண்ணியிருக்கோம். போஸ்ட் வந்து 374 ப்ளஸ் அதிகமாக தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ எடுப்பான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. சேம் ஆர்மியும் அதே மாதிரி தான். உங்களுக்கு திறமை இருந்தால் நீங்கள் உள்ளே போயிட்டே இருப்பீங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த இந்தியன் ரயில்வே பனாரஸ் லோக்கோமோட்டிவ் ஒர்க்கர்ஸ் வாரணாசி பின்கோட் நம்பரு நோட்டிஃபிகேஷன் டேட் வந்துருக்கு பாருங்கள். 44 பேட்ச் ITI அண்ட் நான் ITI 2021. குவாலிஃபிகேஷன் வந்து 10th தான். தமிழ்நாட்டில் இருக்கவங்க எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், நோ ப்ராப்ளம். என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்னென்ன ஃபிட்ரு, கார்பெண்ட்ரு, பெயிண்ட்ரு, மெக்னீஷியன், வெல்டர், எலக்ட்ரிஷியன், இதுவும் டீட்டெயில்ஸ் ஆஃப் ITI ஷீட்டு மேலே. கீழே இருக்கிறது வந்து நான் ஐடி கேட்டகிரி பார்த்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். மினிமம் 325 தான் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் எவ்வளோனா இருக்கலாம். கம்மியாக வேக்கன்சி இருக்குது, அப்ளை பண்ண வேணாம்னு யாரும் நினைக்காதீங்க. எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள். நான் ஐடி பாருங்கள், சேம் அதே தான். ட்ரேடு ஃபிட்ரு, கார்பெண்ட்ரு, பெயிண்ட்ரு, மெக்கானிக்கல், வெல்டர், எலக்ட்ரிஷியன். கேட்டகிரி பாருங்கள் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது. வேக்கன்சி எது கம்மியாக இருக்கோ சேம் அதுக்கும் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா யார் எது அதிகமாக இருக்கோ எல்லாருமே அதே தான் அப்ளை பண்ணுவாங்க. கம்மியாக இருக்கிறதா போடா நம்ம அதிகமாக கிட்டே பண்ணலாம். ஏன்னா கம்மியாக இருக்கிறது வந்து அதிகமாக யாரும் பண்ண மாட்டாங்க. எல்லோரும் அப்ளை பண்ணுங்க. ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாராவது தராங்கன்னா SC STக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தராங்க. 3% முன்னுரிமை தராங்க. அண்டு ரெண்டாவதாக யாருக்குன்னா எக்ஸ் ஆர்மி, இவங்களுக்கு முன்னுரிமை தராங்க. அண்டு ஆர்மியில் அப்பாவோட பிளட் ரிலேஷன் அவங்களுக்கு முன்னுரிமை தராங்க. ஆஃபீஸர் கேட்டகிரி, ஆர்மி ரிட்டையர்மெண்ட் ஆஃபீஸர் கேட்டகிரி அவங்க பசங்களுக்கு முன்னுரிமை தராங்க. அண்டு தான் SC ST. OBC கேண்டிடேட்னா 3 வருஷம், SC ST கேண்டிடேட்னா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். SC ST அன்ரிசர்வ் இருக்கிறவங்க, SC ST இருக்கிறவங்க அன்ரிசர்வில் கூட மோதலாம். ஆனால் OBC வந்து அன்ரிசர்வ் மட்டும்தான் மோத முடியும். பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இது வந்து பர்சன்டேஜ் SC எவ்வளோ பர்சன்ட் இருக்குது, ST இடஒதுக்கீடு காலி பணியிடங்கள்னு சொல்லுவாங்க. 15% SCக்கு, STக்கு வந்து 7.5, OBCக்கு வந்து 27%. இன்கம் சர்டிஃபிகேட் மெயின் ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் வாங்கியிருக்கணும். அப்ளை பண்ணும்போது சேர்த்து அட்டாச் பண்ணி அனுப்புங்க. இது வந்து எப்படி ப்ராசஸ்னால் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க முடியும். அதோட ஃபார்மேட்டும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கேபியில் ஃபோட்டோ வேணும், சிக்னேச்சர் எவ்வளோ வேணும், இதெல்லாம் அப்ளை பண்ணி வச்சு அனுப்பணும். அண்டு சர்டிஃபிகேட் என்னென்னா கையில் இருக்கணும். முக்கியமாக இதுக்கு வந்து அங்கீகாரம் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு 1 இயர் ட்ரைனிங் முடித்தோடனே சேல்ரி வித் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க. அந்த சர்டிஃபிகேட் எதுக்கு யூஸ் ஆகுனா குரூப் டி, இதுங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் குரூப் டியில் வந்து அப்ளை பண்ணலாம். அந்த சர்டிஃபிகேட் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணால் அவங்களுக்கு வந்து முன்னுரிமை தராங்க. இப்போ லாஸ்ட் டைமாக குரூப் டியில் வந்து ட்ரேட் சர்டிஃபிகேட் யாரெல்லாம் வச்சாங்களோ அவங்களுக்கு 30% வேக்கன்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. ட்ரேட் சர்டிஃபிகேட் மெயின். ரயில்வே டிபார்ட்மெண்ட் போகிறவங்க ட்ரேட் சர்டிஃபிகேட் மெயினாக வச்சுங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. SCக்கு வந்து 5 வருஷம், அதர் பேக்வர்ட் கேசஸ் 3 வருஷம், ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்டர் வந்து SC ST இருந்தால் 15 வருஷம், OBCக்கு 3 வருஷம், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 10 வருஷம். ஃபிட்ரு, கார்பெண்ட்ரு, பெயிண்ட்ரு, மெக்னீஷியன், வெல்டரு, எலக்ட்ரிஷியன் இவங்களுக்கு எல்லாருக்குமே நாட் லெஸ் தென் 40% ஆஃப் தி 10th மார்க் இருக்கணும். 200 மார்க்கு. இது எல்லாத்துக்குமே வந்து 50% இருக்கணும். 50% எவ்வளோ, 500க்கு 250 மார்க் இருந்தே அவன் கட்டாயமாக. ஹேண்டிகேப்டுக்கு வந்து சேம் இருந்தே ஆகணும். 250 மார்க் மேலே இருக்கணும். 50% இருக்கணும்.
10th படிச்சிருக்கணும், 50% மார்க் இருக்கணும். எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள். ட்ரைனிங் பீரியடில் சேலரி கன்ஃபார்ம். சேலரி கொடுப்பாங்க, சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. NCVT, SCVT சர்டிஃபிகேட் கன்ஃபார்ம் உண்டு. அந்த சர்டிஃபிகேட்டு நீங்கள் எந்த ட்ரேடுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டில் வச்சாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு யூஸ் ஆகும். டிஃபென்ஸுக்கு போனாலும் சரி, ரயில்வேக்கு போனாலும் சரி, இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு மெயினாக யூஸ் ஆகும். ஃபீஸ் வந்து பாருங்கள், எல்லாருக்கும் 100 ருபீஸ். SC ST கேண்டிடேட்டுக்கு ஃப்ரீ. SC ST கேண்டிடேட்டுக்கு ஃப்ரீ 100 ருபீஸ். யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. வாய்ப்பு ஒரு முறை தான் வரும், பயன்படுத்திங்க. வீடியோ பார்த்துருங்க. அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. மேலும் ஒரு வீடியோ எல்லோரும் பாருங்கள். மிஸ் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்கள், வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் நண்பன். உங்கள் தயவை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுறேன். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நீங்கள் பண்ணுங்கள். நான் சப்போர்ட் பண்ணுறேன், நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ பார்க்க எல்லோரும் என்னோட நண்பர்கள் தான். சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஒருத்தரை வாழ வைக்கிறதும் அழிக்கிறதும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. நல்ல உள்ளவங்க உங்களை மாதிரி எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் கொடுத்து வச்சுருக்கணும். என்னோடய வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. என்னோடய தெய்வங்கள் எனக்கு எப்போவும் முக்கியம். உங்களை நான் ஒருத்தர் வேணாலும் நான் மறக்க மாட்டேன். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. 1, 2, 3 சொல்லிவிட்டேன். நான் உங்கள் நண்பன். என்னால் முடிஞ்ச வீடியோ, ஜாப் நோட்டிஃபிகேஷன் நான் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பா, இது ஒன்றும் சர்டிஃபிகேட் வேறு விஷயம் ஒன்றும் இல்லை. அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் தான், யார் வேணாலும் கொடுக்கலாம். சும்மா இது ஃபார்மெட்டு தான். ஃபார்மெட் கேட்குறதில்ல, அப்ளை பண்ணுங்க. இதில் ஒன்று இப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, எந்த ஸ்டேட்டோ அது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரானா ஆந்திரா. சர்டிஃபிகேட் வந்து மேலே நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து நோட்டிஃபிகேஷன் எந்த டேட் வந்துச்சோ அது கொடுத்துருங்க. சிக்னேச்சர் கேண்டிடேட் அவ்வளோதான். பிளாங்காக விட்டுருங்க, அனுப்பிச்சிடுங்க. லெட்டர் இது பின் பண்ணி அனுப்பிச்சிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ரெட் கலர் இருக்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிடுங்க. குட் லக் ஃப்ரெண்ட்ஸ்.